இந்த ஒரு ஆளு ரோட்டோரமா நின்னுட்டு இருக்க ஒரு திருநங்கையை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அந்த திருநங்கை பின்னாடியே இன்னும் 2 பேர் கூட வந்துடுறாங்க. அந்த 3 பேருமே சேர்த்து நைட் அவனை கட்டி போட்டு பயங்கரமா கற்பழிச்சு அது வீடியோவும் எடுத்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவனுமே ஸ்கூல்ல டீச்சரா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த வீடியோவுமே ஊர் ஃபுல்லா லீக் ஆகி இவனை பார்த்து எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. இவனுமே உட்கார கூட முடியாத அளவுக்கு வலியால துடிக்க ஆரம்பிச்சிடறான். இவனுமே ஒரு கட்டத்துல பொறுத்துக்க முடியாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறான். போலீஸ்காரர்கிட்ட இவனுமே என்ன 3 திருநங்கைங்க சேர்ந்து பயங்கரமா கற்பழிச்சிட்டாங்கன்னு சொல்ல அதை கேட்கறாங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா சிரிச்சிடுறாங்க. ரொம்ப அசிங்கப்பட்டு வெளியில போற அவனுமே ஒரு வழியா அந்த 3 திருநங்கைகளை இந்த கேஸ் மூலியமா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே அவனுமே கூட்டுன்னு ஸ்ட்ரைட்டா கோர்ட்டுக்கே போறாங்க. இவன் கோர்ட்டுக்கு போகையில அங்க ஆல்ரெடி ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பள்ளி மாணவியா செக்யூரிட்டி கார்டு வந்து சீரடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த செக்யூரிட்டியுமே பேசலாம்னு கூப்பிட இவன் நடுவுல போய் தடுத்துட்டு கூண்டுக்குள்ள நிக்கிறான். அப்ப இவன் சொல்றான், இந்த பொண்ணுமே எங்க ஸ்கூல்ல தான் படிக்குது, நான் தான் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன், அதுக்கு தண்டனையா தான் நானுமே இப்போ ஒரு விக்டிம் ஆயிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொல்றான். இப்பதான் என்ன நடந்துச்சுன்றத காட்டுறாங்க. இந்த 3 திருநங்கைகளும் சேர்த்து ஒரு பையனை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பையன்கிட்டயுமே இவன் ரொம்ப தப்பா நடந்திருப்பான். அதனாலதான் இந்த 3 பேருமே வேணுனே இவனை இந்த மாதிரி பண்ணி அந்த வீடியோவும் எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க.